Hi friend, welcome back to my channel. இன்னைக்கு Mughlai Egg Curry recipe செய்ய போகிறேன். Mughlaiனா முகல் இம்பையர் அந்த காலத்தில் செய்கிற ரெசிபி. எப்படி செய்யணும் பார்க்கலாம். வெங்காயம் இப்படி தான் கட் பண்ணணும். மீடியம் சைஸ் 6 பீஸ் கட் பண்ணேன் நான். வெள்ளை பூண்டு 1/2 கப், cashew nut 1 கப், பச்சை மிளகாய் 15 பீஸ், இஞ்சி 1/3 கப், அப்போ தண்ணி 1 கப், தண்ணி 1 கப் யூஸ் பண்ணுறேன். இப்போது க்ளோஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணணும். இப்போ போதும். இப்போ பார்க்கலாம். கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போது நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்படி தான் கிரைண்ட் பண்ணணும், ஸ்மூத்தாக. இப்போ போதும். 5 எக் யூஸ் பண்ணுறேன் நான். இது பாயில் பண்ணணும். கேஸ் ஆன் பண்ண ஹை ஃப்ளேமில் பாயில் பண்ணலாம். இப்போ போதும், கேஸ் ஆஃப் பண்ணலாம். நல்லா பாயில் ஆயிடுச்சு. இது எல்லாமே கவர் இறட்டணும். இறட்டு முறிஞ்சிச்சு. இப்போ 6 எக் யூஸ் பண்ணுறேன் நான். ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா போட்டேன் நான். அதுக்காக 6 முட்டை. கேஸ் ஆன் பண்ணலாம். மீடியமில் போட்டணும். குழு மிளகாய் 1/4 டீஸ்பூன், 2 பட்டை, பச்சை ஏலக்காய் 8 பீஸ், கருப்பு ஏலக்காய் 3, ஜாதி பத்திரி 2. மீடியம் ஃப்ளேமில் நான் கேஸ் போட்டுறேன். எண்ணெய் இல்லாமல் 30 செகண்டில் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ போதும், 30 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சன்ஃப்ளவர் எண்ணெய் 1 கப் யூஸ் பண்ணுறேன். இப்போ லோ ஃப்ளேமில் வைக்கணும். அப்போது நம்ம கிரைண்ட் பண்ணால் இப்போ போட்டலாம். கிரைண்ட் பண்ண கிரைண்ட் பண்ண மசாலா போட்டாச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதாக இருக்கணும். லைட்டு கோல்டன் கலர் வரணும். கொஞ்சம் லைட்டாக வரணும் கோல்டன் கலர். அப்புறம் தான் நம்ம மசாலா போட்டணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே நல்லா ஸ்டர் பண்ணி தான் இருக்கணும். அப்போது லைட் கோல்டன் கலர் வரணும். அப்புறம் தான் நம்ம மசாலா பவுடர் போட்டலாம். 8-10 மினிட் நம்ம இப்படி தான் ஸ்டேர் பண்ணதே இருக்கணும். இப்போது இந்த டைமில் நல்லா கொஞ்சம் லைட்டில் ப்ரௌன் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பவுடர் தொடங்கணும். குழம்பு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். எல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா ஸ்டர் பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். நல்லா கலக்கணும். 2 to 3 மினிட் நம்ம நல்லா கலக்கணும், மிக்ஸ் பண்ணணும். 2 to 3 மினிட்ஸ் நல்லா கலக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம கசூரி மெத்தி 1 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணணும். இந்த முறிஞ்சிச்சு தான். கட்டி ஃப்ரெஷ் டயர் 200 கிராம்.
இப்போ half glass தண்ணி ஊற்றினோம். இப்போ ஹை ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணணும். இப்போ 5 to 10 minutes ஹை ஃப்ளேமில் குக் பண்ணணும். நல்லா கலக்கணும், விடாமல் நம்ம கலக்கணும். சரியா? இப்போ 10 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம முட்டை போட்டலாம். கொத்தமல்லி ஒரு கை, கொத்தமல்லி ஒரு கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், கலக்கணும். அதுக்கு முடிஞ்சிச்சு தான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணணும். 8 to 10 minutes நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும், கவர் பண்ணணும். 10 minutes ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். வா, சூப்பர். இப்போ நம்ம கொத்தமல்லி மேலே கொஞ்சம் போடணும். போதும். சால் பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது எல்லாமே. சால், கரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ போதும். கேஸ் ஆஃப் பண்ணலாம். சூப்பராக இருக்குது பாரு. ஃப்ரெண்ட்ஸ், முக்லை எக் கறி செஞ்சு முடிஞ்சிச்சு பாரு. சூப்பராக பார்க்குறக்கே சூப்பராக தான் இருக்குது. டேஸ்ட்டில் இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணோம் வீட்டில். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.